எம்மாவூர் சீஷர் இடத்துல அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. 2 பேர் கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க, பேசுகிறாங்க. எம்மாவூர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த சீஷர்கள் நடந்தது என்னவென்று சொல்லி புலம்பிக்கிட்டு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களோடு கூட சென்று அவர்களை தேற்றுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறாங்க. அப்பொழுது அந்த 2 சம்பாஷணை எப்படி இருந்தது என்றால், நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நோக்கி பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? வேத வசனங்கள் பேசும் பொழுது நமது இருதயத்திலே அவைகள் இந்த அக்னி தழல் அங்கு இறங்கி அவர்களை இருதயத்திலே கொழுந்து விட்டு எரியத்தக்க பலத்தை கொடுக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தைகள் நமக்குள்ள கிரியை செய்யாம ஏதோ அது நிம்மதியாக அது அமைங்கி போன விதமாய் காணப்படுகிறது என்றால், ஏதோ ஒரு கற்கள் இருதயத்தில் அகப்படுகிறபடினால தான் இந்த வார்த்தைகள் எரிந்து கொழுந்து விட்டு எரியாமல் இருக்கிறது. நாம் ஒவ்வொருத்தரும் கூட கர்த்தருடைய வார்த்தை, இந்த ஜெபங்கள் இரட்டையும் நாம் செய்யும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு அக்னி தழல் எழும்பும். யோவான் ஸ்நானகனை குறித்து அங்கு சாட்சி கொடுக்கப்பட முடியும். கொஞ்ச நாட்கள் தான் அவருடைய ஊழியர்கள். அவன் அக்னி பிளம்பாய் எரிந்து பிரகாசிக்கிற அக்னி பிளம்பாய் அவன் செயல்பட்டான் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 5:35 நாம் வாசிக்க முடியும். அவன் அக்னி பிளம்பாய் எரிந்து பிரகாசிக்கிற அக்னி பிளம்பாய் அவன் செயல்பட்டான். நாமும் கூட அப்படி செயல்பட முடியுமா? ஆண்டவரே, அநேக காரியங்கள் தடையா இருக்கிறது சுவாமி. நாம் அக்னிக்குள்ளாக வந்துட்டோம். திரும்ப அந்த ஏசாயா புஸ்தகத்துக்கு போவோம் என்றால் அநேக வசனங்கள், அநேக காரியங்கள் அந்த சூழலிலிருந்து நாம் எடுக்க முடியும். அந்த தொடுதலை ஏசாயா பெற்றுக்கொண்ட பிறகு அதுக்கு பிறகு அவர் சொல்லுவார், யார் என் நிமித்தமாய் போவாங்க? யார் இந்த சுவிசேஷத்தை நிமித்தமாய் போவாங்க? யார் இந்த சிலுவை எடுத்துக்கொண்டு செல்லுவாங்க என்கிற கேள்வி வரும் பொழுது ஏசாயா சொல்லுவார், நானே செல்கிறேன் என்று சொல்லி அங்க ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். எடுத்தவங்க வாசிங்கள் அந்த வசனத்தை. யாரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பு. இதுவரைக்கும் இயேசுவின் வாழ்க்கை வித்தியாசமா இருந்தது. ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உதடுகள் என்னென்னவோ பேசிக்கிட்டு தேவையில்லாத காரியங்களை நாம் ஆக்கப்பட்டு கொண்டு இருந்திருப்போம் என்றால், கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி நம்முடைய உதடுகளை தொட்டு இருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய உதடுகளையும் அவர் எப்படி மாற்றி இருக்கிறார் என்றால், அக்னிமயமான உதடுகளாக, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற உதடுகளாக ஆண்டவர் நம்மை ஒவ்வொருத்தரையும் மாற்றி இருக்கிறார். அந்த உதடுகளோடு கூட நாம் செயல்பட முடியுமா? இங்கு ஏசாயா சொல்கிறார், என்னை அனுப்பும், நான் போகிறேன், நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன், நான் இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறேன், நான் இந்த ஊழியத்தை செய்வதற்காக என்னை நான் அர்ப்பணிக்க போகிறேன். ஒரு சில நேரங்களே பாரத்தோடு கூட இந்த இடத்திற்கு வருவேன். ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் காரியங்கள் என்னென்று சொல்லி புலம்பலோடு கூட இந்த இடத்திற்கு வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ புலம்பாதே, நான் உன் புலம்பலை, உன் கண்ணீரை, உன்னுடைய ஒவ்வொரு அங்கலாய்ப்பை நான் மாற்றுகிற நாட்கள் வரப்போகிறது. இது சாதாரணமான அல்லது அற்பமான ஆரம்பமாய் இருந்தாலும் முடிவோ சம்பூர்ணமாயிருக்கும். இந்த நோக்கத்தை ஏற்றுக்கொள்ளு. ஒரு சில நேரங்கள் ஆண்டவரே, இந்த நோக்கம் எதற்காக எனக்கு நீர் கொடுத்தீர், இந்த பாடுகள் எதற்காக நீர் எனக்கு கொடுத்தீர் என்று சொல்லி புலம்பும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இதை நீ சுமார் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதே, அநேக விதத்தில் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்களே, யார் இது நிமித்தமாக செல்லுவாங்க? இன்றைக்கு இருக்கிற நாம் ஒவ்வொருத்தரும் கூட இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்பு நாம் செய்வோம் என்றால் இங்கிருந்து பெரிதான எழுப்புதலை நாம் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட அர்ப்பணிப்பு நாம் செய்வோமா? இன்றைக்கு ஏசாயா தன்னைத்தான் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன்,
இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்க முடியும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன், உன்னுடைய இயலாமையில நான் மாற்றுவேன், உன் கடன் தொல்லைகளை நான் மாற்றுவேன், உன்னுடைய குறைபாடுகளை நான் நீக்குவேன், உன்னுடைய வியாதிகளை நான் போக்குவேன், நான் உன்னை தொட்டு சுஸ்தமாக்கி அநேக ஜாதிகளுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற சுவிசேஷகனாக நான் மாற்றுகிறேன். ஆக அப்பேற்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு அருளச் செய்வாராக. வில்லியம் கேரி என்கிற தேவ மனுஷன், அவர் கூட இங்கிலாந்து தேசத்துல இப்பேற்பட்ட கூட்டத்தில் அநேகர் இருக்கிறாங்க. யார் என்ன நிமித்தமாக செல்லுவாங்க, யார் இந்திய தேசத்திற்கு போக முடியும் என்று சொன்ன போது வில்லியம் கேரி என்கிற தேவ மனுஷன் குள்ளமானவர், யாருமே எழுப்பல, அவர் எழுப்பினார். நான் செல்லுகிறேன் என்று சொன்ன போது அந்த பிஷப் சொன்னாரா, நீ எங்க போற, உனக்கே இப்பேற்பட்ட குறைபாடுகள் இருக்கிறது, நீ வேலைக்கு ஆகாதவன் என்று சொன்ன போது அவர் சொன்னார், இல்ல, கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல் இறங்கும், நான் செல்லுகிறேன். அவரை அபிஷேகித்து அனுப்பினாங்க. கப்பல் இறங்கும் பொழுது, இதே கல்கத்தால இறங்கும் பொழுது பயங்கரமான சேற்றில் இறங்கினார். அநேக பாடுகள், அநேக துக்கங்கள், துயரங்கள், ஆனாலும் வந்தார், மாற்றங்களை கொண்டு வந்தார். அநேக மாற்றங்கள். அந்த நாட்களே கங்கா நதியிலே குழந்தைகளை எரிவார்களாம், கணவர் மரித்து போனால் மனைவியும் சேர்த்து கட்டி எரிப்பார்கள். அப்பேற்பட்ட மூட பழக்க வழக்கங்களை மாற்றினவர் வில்லியம் கேரி அவர்கள். அது மாத்திரமல்ல, அநேக மொழிகளிலே மொழிபெயர்ப்பதற்காக வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர் வில்லியம் கேரி அவர்கள். இன்றைக்கும் அநேக தாளந்துகள், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரிடத்தில் அநேக தாளந்துகள் இருக்கிறது. அவைகளை மூடி மறைக்காம ஆண்டவருக்காக நாம் எழும்பப்படுமே என்றால் கனிகொடா மரம் எல்லாம் வெட்டுண்டு எங்க போடப்படும், அக்கினியிலே போடப்படும். அங்கேயும் அந்த அக்கினி செயல்படுகிறது நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் ஒவ்வொருத்தரும், நானும் கனி கொடுக்கிற மரமாக நான் செயல்படுவேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க முடியும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசையாவை போல உன்னையும் பயன்படுத்துவேன். ஏசையா அதுக்கு பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு ஏசையாவாக மாறினார். நாம் பார்க்க முடியும். ஏசையா எடுக்க வேண்டிய நேரமானச்சு. ஏசையா 9:6 பார்க்க முடியும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் ஏசை. அதே விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் எப்படி மரணிக்க போகிறார், அவர் சிலுவை பாடுகள் என்னென்று சொல்லி 53ஆம் அந்த ஏசாயா புஸ்தகம் 53 அநேக காரியங்களை அவர் எழுதுகிறார். அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார், நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக அவர் மரித்தார் என்று சொல்லி அங்கே எழுதுகிறது நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ஏசாயாவாக ஆண்டவர் மாற்றினார். நம்மை கூட அப்படியாக ஆண்டவர் மாற்றுவாராக. நாம் ஒவ்வொருத்தரும் தாழ்த்தி, ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம் என்றால் கர்த்தர் அதிசயங்கள் மத்தியிலே செய்யத்தக்க தெய்வமாக இருக்கிறார். ஜெபம் செய்வோம். ஒவ்வொருத்தரும் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த அக்னி தழல் எங்களுக்குள்ளாக இறங்குவதாக சுவாமி. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நாங்கள் மேலோட்டமாக வெளியே அப்படியமாக இருந்திராதபடிக்கு சுவாமி, நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய அக்னியை சுமக்கிறவர்களாக மாற்றம் பிதாவே. இந்த பலிபீடத்திலிருந்து எப்பொழுதும் அக்கினி தழல் எரிந்து கொண்டிருப்பதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. இதுவரைக்கும் என்னுடைய உதடுகள் வித்தியாசமானவைகளை பேசிக் கொண்டன, இன்று முதல் என்னுடைய உதடுகள் உம்மை குறித்து உச்சரிக்கிறோம் சுவாமி. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், பெரிய காரியங்கள் நடப்பித்தரணும். நீர் மாத்திரம் மகிமை பெற வேண்டும். இன்றைக்கு கேட்ட ஒவ்வொரு வார்த்தை எங்களுக்குள்ளாக செயல்படுத்தப்படுவதாக. இந்த ராஜ்யத்தின் புத்திரர்களாக நாம் ஏசாயாவை போல மாற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் மீட்பர் அச்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எண்ணிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.